இந்த ஆண்டு நடைபெற இருக்கிற மக்களவை தேர்தலில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிடுவதற்கு ஏற்கனவே திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு மதுரை, திண்டுக்கல் என்கிற 2 தொகுதிகளுக்கு உடன்பாடு ஏற்பட்டது. அந்த ஏற்படுத்தப்பட்ட அந்த உடன்பாட்டின் அடிப்படையில் அந்த 2 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை தேர்வு செய்வதற்கு எங்கள் கட்சி ஏற்கனவே கடைபிடித்து வருகிற நடைமுறைப்படி அந்த மாவட்ட கட்சியினுடைய கருத்தை கேட்ட பிறகு இன்று காலை கூடிய மாநில குழு அந்த வேட்பாளர்களை இறுதிப்படுத்தியிருக்கிறது. அந்த அடிப்படையில் அவர்களை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். மதுரை நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயற்குழு உறுப்பினர், சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கிற சு. வெங்கடேசனை மீண்டும் இந்த தேர்தலில் வேட்பாளராக போட்டியிட வைப்பது என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தீர்மானித்திருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அவரை பற்றிய அறிமுகம் ஒன்றும் உங்களுக்கு தேவை கிடையாது. 5 ஆண்டு காலம் நாடாளுமன்றத்தில் பணியாற்றியிருக்கிறார். அனைவராலும் பாராட்டக்கூடிய அளவுக்கு அவருடைய பணி இருந்திருக்கிறது என்பதையும் சீர்தூக்கி பார்த்துதான் மீண்டும் இந்த முறை அவருக்கு வாய்ப்பு அளிப்பது என்று எங்களுடைய மாநில குழு தீர்மானித்திருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதே மாதிரி திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய திண்டுக்கல் மாவட்ட செயலாளராகவும் கட்சியினுடைய மாநில குழு உறுப்பினராக இருக்கிற தோழர் சச்சிதானந்தம் அவர்களை வேட்பாளராக இந்த முறை நியமிப்பது என்று எங்களுடைய கட்சி மாநில குழு தீர்மானித்திருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஏறக்குறைய ஒரு 30-35 ஆண்டுகளுக்கு மேலாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முழுநேர ஊழியராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறவர். இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினுடைய மாநில தலைவர்களாக பணியாற்றக்கூடிய அப்படிப்பட்ட பணியை ஈடுபட்டவர். தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளராக, அதேபோல மாநில முக்கியமான நிர்வாகியாக பல ஆண்டு காலம் பணியாற்றி அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய பல்வேறு பிரச்சனைகளுக்கு போராடியவர். இப்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளராக பணியாற்றி வருகிறார். அவர் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக போட்டியிடுவது என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே, மாநில குழுவின் சார்பில் ஒருமித்த கருத்து ஏகமனதான தீர்மானத்தின் அடிப்படையிலே 2 வேட்பாளர்களையும் நாங்கள் தேர்வு செய்திருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த 2 தொகுதிகளில் இருக்கிற வாக்காளர் பெருமக்கள் இந்த வேட்பாளர்களுக்கு மகத்தான வெற்றியை தேடித்தர வேண்டும். அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற அரிவாள் சுத்திய நட்சத்திர சின்னத்திலே மாபெரும் வெற்றியை தேடித்தர வேண்டும் என்று அந்த தொகுதி வாக்காளர்களிடத்தில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். அதேபோல தமிழகத்தில் பாண்டிச்சேரி உட்பட 40 தொகுதிகளிலேயும் இன்றைக்கு தொகுதி உடன்பாடெல்லாம் முடிந்து அடுத்து நாளை மறுதினம் பல கட்சிகளுடைய வேட்பாளர்கள் எல்லாம் அறிவிக்கப்பட இருக்கிறார்கள். அப்படி வேட்பாளர் அறிவிக்கப்படுகிற போது இந்த 2 தொகுதிகளையும் சேர்த்து 40 தொகுதிகளிலேயும் திராவிட முன்னேற்றக் கழக தலைமையில் இருக்கிற மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய வேட்பாளர்களை மகத்தான வெற்றி பெற்று தர வேண்டும் என தமிழக வாக்காளர் பெருமக்களை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இந்த தேர்தல் அறிவிப்பு நாளைக்கு வருகிற நேரத்தில் நேற்றைய தினம் பாரதிய ஜனதா கட்சி இந்த நாட்டிலே எலக்டோரல் பாண்ட் என்பதன் மூலம் எவ்வளவு கோடியாக பணத்தை வாங்கியிருக்காருங்கிற விவரங்கள் எல்லாம் வந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, ஒரு சில நிறுவனங்களின் மீது வருமான வரித்துறை அல்லது இடி டிபார்ட்மெண்ட் மூலமாக ரெய்டு நடத்தி அடுத்த சில நாட்களிலேயே அந்த நிறுவனத்திடமிருந்து பணம் பெறுகிற அப்படிப்பட்ட உண்மை தகவல்களும் இன்றைக்கு வந்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. பல செல்ஃப் பினாமி கம்பெனிகள் என்கிற பெயரில் பல வெளிநாட்டு கம்பெனிகளுடைய பெயரில் இருந்து கூட பாரதிய ஜனதா கட்சி நிதி பெற்றிருப்பதை இன்றைக்கு பார்க்க முடிகிறது. ஒரு 6000 கோடி ரூபாய்க்கு மேலே இப்படி பல்வேறு நிறுவனங்களை மிரட்டி உருட்டி பணம் பறித்திருக்கிற ஒரு மோசமான செயல் இன்றைக்கு அம்பலப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். எனவே இந்த தேர்தல் அறிவிக்கிற இந்த நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி அதனுடைய ஊழல் எதிர்ப்பு, அதில் பேசுகிற பேச்சுகள் அத்துணையும் இன்றைக்கு அம்பலப்பட்டு இந்திய நாட்டு வாக்காளர் மத்தியிலே அம்மனமாக பாஜக நிற்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்வது மட்டுமல்லாமல், தமிழ்நாட்டில் இருக்கிற 40 தொகுதிகளில் அந்த அணியோ அல்லது அவர்களோடு ரகசிய உறவு வைத்திருக்கிற அதிமுக அணியோ
ஒரு தொகுதியிலே கூட வெற்றி பெற முடியாது என்கிற நிலைமை இருப்பது மட்டுமல்ல, ஒட்டுமொத்தத்தில் இன்றைக்கு இந்த செய்தியெல்லாம் தெரிவிப்பது என்னவென்று சொன்னால், நடைபெறுகிற இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மத்தியிலே ஒரு வலுவான ஆதரவோடு அறுதி பெரும்பான்மையோடு இந்தியா கூட்டணி ஆட்சி அமையும் என்பதற்கான அந்த அப்படிப்பட்ட நிலைமை உருவாவதைத்தான் இந்த செய்திகளெல்லாம் உறுதிப்படுத்துகிறது என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இல்ல, இந்த நாளை இப்ப வேட்பாளர்கள் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை இன்று மாலையோ நாளையோ சந்தித்து அவருடைய ஆதரவை பெற இருக்கிறாங்க, வாழ்த்துக்களை பெற இருக்கிறாங்க. அதே மாதிரி தோழமை கட்சியுடைய தலைவர்களை இன்றோ நாளையோ அவர்கள் சந்தித்து அவருடைய வாழ்த்துக்களை பெறுவதற்கு தயாரா இருக்கிறாங்க. அநேகமா நாளை மறுதினத்திலிருந்தே எங்களுடைய தேர்தல் பணி என்பது அங்கே இப்பயே துவங்கிட்டோம். இருந்தாலும் வேட்பாளர்கள் நாளை மறுதினம் போனதிலிருந்து எங்களுடைய தேர்தல் பணி துவங்கிறோம். தோழமை கட்சியுடைய தலைவர்களை சந்திப்பது, அப்புறம் தோழமை கட்சிகளை இணைத்து தொகுதி அடிப்படையில் செயல்கள் கூட்டத்தை நடத்துவது எங்களுடைய குறி. இந்த முறை வாக்குச்சாவடிகளை அடிப்படையாக வைத்து தேர்தல் பரப்புரையை நடத்துவது என்று நாங்கள் தீர்மானிச்சிருக்கிறோம். எனவே ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளும் வாக்காளருடைய விவரங்களை சேகரித்து அவங்க மத்தியில் இன்றைக்கு பாஜக அதிமுகவை வீழ்த்துவதற்கான அரசியல் அவசியம் என்ன என்பதை எல்லாம் விளக்கி அந்த பிரச்சாரத்தை செய்யலாம் என்று இருக்கிறோம் என்பதை நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். நிச்சயமா எங்க கட்சியில் இருக்கிற எல்லாரும் இன்னைக்கே கூட எங்களுடைய அரசியல் தலைமை குழு உறுப்பினர் பிருந்தாகரத் அவர்கள் சென்னையில் பேசுறாங்க. எனவே மீண்டும் எங்களுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி தேர்தல் பிரச்சாரத்துக்கு வர இருக்கிறாரு. தோழர் பிரகாஷ் கரத், அதே போல நம்முடைய பிருந்தாகரத் உள்ளிட்ட பல தலைவர்கள் நிச்சயமா எங்களுடைய அகில இந்திய தலைவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் இடம்பெறுவாங்க. இல்ல, அதாவது பொதுவா தேர்தல் பிரச்சாரம் தேர்தல் விளம்பரங்கிற போது கூட்டணி கட்சிகளுடைய அந்த வண்ணங்கள்ல சின்னங்களை வரைவது என்பது ஏற்கனவே இருக்கிற ஒன்றுதான். இல்ல, இது மாதிரி என்னென்ன கட்சி சின்னங்கள் கலர் வண்ணங்கள் இருக்கோ அந்த சின்னங்களை வரைவது என்பது ஏற்கனவே இருக்கிறது ஒண்ணுதான். இது ஒன்றும் புதுசா இந்த முறை வரல. அவங்க உற்சாகத்தின் அடிப்படையில் திமுகவும் நாங்களும் ஒன்னா இருக்கோம், சிபிஐ எல்லாம் ஒன்னா இருக்கிறோம், விசிகா நாங்க ஒன்னா இருக்கிறோம் அடிப்படையில் அந்த வண்ணங்களை அந்த சின்னங்கள்ல பிரதிபலிப்பது என்பது ஏற்கனவே இருக்கிற ஒண்ணுதான், நடைமுறை தான். அதே மாதிரி நாங்கள் போட்டியிடாத தொகுதிகளில் எங்க சின்னத்துல கலர்ல பல சின்னங்களை வரைவது என்பது இருக்கிற ஒண்ணுதான். அது ஒன்றும் புதுசு இல்லைங்கிறது தான் நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். அதாவது இந்த எலக்டோரல் பாண்டு சிஸ்டத்தை கொண்டு வந்தது யாருங்கிறதுதான் நோக்கம். இல்ல கொண்டு வந்திருக்கிற கட்சி என்பது இந்த மாதிரி ஒரு எலக்டோரல் பாண்டை கொண்டு வந்து மத்தியில் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி பல ஆயிரம் கோடிகளை நாம் பணம் பெற முடியும் என்கிற நோக்கத்தோடு கொண்டு வந்திருப்பது பாஜக. ஒரு பாஜக கொண்டு வந்த பிறகு தேர்தல் நிதி வாங்கணுங்கிறது அதை பயன்படுத்த வேண்டிய கட்டாயம் வேறு சில கட்சிகளுக்கு ஏற்படுது. இப்ப எங்க கட்சி வாங்கலைங்கிறது வேற விஷயம். ஆனால் சில பெரிய கட்சிகள் அதை தேர்தலை சந்திக்க வேண்டிய பயன்படுத்துறாங்க, அவ்வளவுதான். பிரச்சனை நாங்க அந்த திட்டத்தை இந்த திமுகவோ மற்ற தோழமை இந்தியா கூட்டணி கட்சிகளோ அதை கொண்டு வந்திருந்தா அது வேற விஷயம். இதை அறிமுகப்படுத்துறது யார்? இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்துறது அருண் ஜேட்லி தான் பார்லிமெண்ட்ல அறிமுகப்படுத்துறாரு. எனவே இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியதே தவறுங்கிறது தான். அது வந்த பிறகு வேற என்ன பண்றது என்கிற அடிப்படையில் வேறு சில கட்சிகள் அதுக்கு ஈல்டாகி போயிருக்கலாம். ஆகவே அதையும் இதையும் ஒரே நேரத்தில் சமநிலையில் வச்சு பார்க்க முடியாது. ஒருத்தங்க அறிமுகப்படுத்தி இதுவரைக்கும் இந்தியாவில் இல்லாத ஒரு திட்டம் அது. இந்த சிஸ்டமே கிடையாது. இந்த சிஸ்டத்தை தேடி பிடிச்சி இப்படியெல்லாம் கொண்டு வரலாம், இதுக்கான இப்படியான பாண்டுன்னு கொண்டு வரலாம். இப்ப கூட நீங்க பாருங்க, இவ்வளவு நடக்குது இல்ல. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இன்னைக்கும் கூட அதுக்கான அந்த செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.